ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல டேஸ்டியான ஒரு குழம்பு ரெசிபி செய்ய போகிறோம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் அரை கப் அளவுக்கு கொண்டக்கடலையை ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்கு. அடுத்ததாக இதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே அரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு மிதமான தீயில் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இது நல்லா வேகட்டும். இது வேகிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து விடுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே ஒன்று போல் வறுபட்டு நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு, அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் போகிற அளவுக்கு மட்டும் இதை வறுத்துக்கங்க. தேங்காய் செவக்கிற அளவுக்கு வறுக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க, வாசனை ஓரளவுக்கு வறுத்தா போதும். பாருங்கள், தேங்காய் நல்லா வறுபட்டு ஈரப்பதம் போயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வைங்க, முழுமையாக ஆறட்டும். இது ஆறுனதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கங்க. இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. நான் அரை கப் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், மசாலா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு பக்கமாக இருக்கட்டும். அடுத்ததாக 5 விசில் குக்கர் ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பருப்பு, உருளைக்கிழங்கு ரெண்டுமே வெந்து வந்திருக்குங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கை தனியாக எடுத்துகிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா தோல் உரித்து எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிக்க விடுங்க. கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் இது கூட 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதும் இதில் மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயத்தில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. அதோட பச்சை வாசனை முழுமையாக போயிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு குழைவாக வரணுங்க, அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கங்க. பாருங்கள், தக்காளி நல்லா குழைவாக நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம மிளகாய் அரைச்சிருக்கிறோங்க, அதனால் 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா விழுது எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து கொடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலா நல்லா ஒன்று சேர்ந்து வாசனை வர அளவுக்கு வதக்கி விடுங்க. பாருங்கள், மசாலா நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்குறோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு, தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி உதிர்த்து விட்டு இதில் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க. உருளைக்கிழங்கு மசாலாவோட நல்லா ஒன்று சேர்ந்து வரணுங்க, அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டால் சரியாக இருக்கும். பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய கொண்டக்கடலையை அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணி தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. எனக்கு எல்லாமே சரியாக இருக்குது. நல்லா கலந்தாச்சு. குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயிலே கொதிக்க விடுங்க. இடையில கலந்து விடுங்க, இல்லைனா குழம்பு அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சு கரெக்டான திக்னஸில் இருக்குது. இந்தளவுக்கு வந்தால் சரியாக இருக்குங்க. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வில் இருந்து எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப சிம்பிளான முறையில் கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.